நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கா, கம்யூனிஸ்ட் கட்சி எதுக்காக போராடி இருக்கின்றார் என்று ஒரு ஊடகத்தின் வாயிலாக சில கேள்விகளை கேட்டிருக்கின்றார். அதற்கு பதில் சொல்ல வேண்டிய தேவை என்பது எங்களை போன்றவர்களுக்கு இருக்கு. பொதுவாக இந்தியாவில் நடக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள் அனைத்துக்கு எதிராக போராடுகின்ற ஒரே அமைப்புகள்னா அது கம்யூனிஸ்டுகள், முக்கியமாக இடதுசாரி அமைப்புகள் தான். பொதுவாக கம்யூனிஸ்ட் கட்சியோட விதியை தயவுசெய்து இந்த நாம் தமிழர் தம்பிகள் புரிஞ்சுக்கணும். சீமானுக்கு வேணா தெரிஞ்சுக்கிட்டு தெரியாமல் நடிக்கலாம் தவிர, பொதுவாக வாசிப்பில்லாத இளைஞர்கள் தான் இந்த நாம் தமிழ் கட்சியில் இருக்காங்க. எந்த பிரச்சனைகளில் கட்சி நேரடியாக தலையிட வேண்டும், எந்த பிரச்சனைகளில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய துணை அமைப்புகள் தலையிட வேண்டும் என்று பொதுவான ஒரு கட்சியினுடைய திட்டமும் கட்சியினுடைய அமைப்பு சட்டமும் உள்ளது. பொதுவாக தொழிலாளி பிரச்சனை என்றால் நேரடியாக கட்சி போராடாது. அதனுடைய துணைமைப்பா இருக்கக்கூடிய CITU இந்திய தொழிற்சங்க மையம் தான் போராடும். அதே விவசாயிகள் பிரச்சனை என்றால் இந்திய விவசாய சங்கம், தமிழ்நாடு விவசாய சங்கம், ஆல் இந்தியா கிசான் சபான்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான். அது CPM-ஓட ஒரு விங்கு, விவசாய அமைப்பு. அதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய அத்தனை பிரச்சனையும் தொடர்ந்து போராடக்கூடிய அமைப்பு. விவசாயிகளுக்காக என்ன போராடி இருக்கின்றார்கள் என்று சீமான் அவர்கள் நேற்று கூட பேசியிருக்கின்றார். அப்ப இன்றைக்கும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இயற்கை வளத்தை பாதுகாக்கிறதுக்கு, அது போக பார்த்தீங்கன்னா விவசாயிகளுடைய உற்பத்திக்கான அந்த விலையினுடைய ஏற்றத்திற்கு, நெல் உற்பத்திக்கு, அதுபோக உரத்துக்கான மானியத்துக்காக டெல்லியில் நடந்த மிகப்பெரிய விவசாயிகளுடைய போராட்டத்தை ஒருங்கிணைத்து நடத்தியதே கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய விவசாய சங்கம் தான். அதுக்கடுத்து இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து தொழிலாளி பிரச்சனையும் CITU அமைப்பு தான் போராடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கும் பல நிறுவனங்கள்ல, பொதுத்துறை நிறுவனங்கள்ல அங்கீகார தேர்தல் நடந்தால் அது CITU தான் வெற்றிடும். தொழிலாளர்கள் அவர்கள் வாக்களிப்பாங்க. ஏன்னா தொழிலாளருடைய பிரச்சனைகளை முழுக்க அதுக்கு ஆதரவாக போராடக்கூடிய ஒரே தொழிற்சங்க அமைப்புனா CITU தான். அதுக்கடுத்து மாணவர் பிரச்சனை, இந்தியா முழுவதும் பல கல்லூரிகள் இருக்கு, அதுபோக பல்கலைக்கழகங்கள் இருக்கு. அந்த பல்கலைக்கழக மாணவர்களுடைய பிரச்சனைகளை, மாணவர்களுடைய அடிப்படை பிரச்சனைகள், மாணவர்களுடைய கல்வி பிரச்சனை, நியூ எஜுகேஷன் பாலிசி, இதெல்லாம் இதுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கக்கூடிய ஒரே அமைப்பு இந்திய மாணவர் சங்கம் SFI. அது CPM-ஓட ஒரு ஸ்டூடெண்ட் விங்கு. அந்த விங்கு தான் இன்னைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழக தேர்தல்களிலே வெற்றி பெற்றிருக்கின்றார் என்பதை இந்த நேரத்திலே நாம் தமிழ் தம்பிக்கு நினைவூட்ட வேண்டியிருக்கு. எந்த அமைப்பு வெற்றி பெறல பல்கலைக்கழகங்கள்ல. JNU-ல இருக்கக்கூடிய அமைப்பு கூட இந்திய மாணவர் சங்கம் தான். இப்போ இடதுசாரி மாணவர்கள் அமைப்பு தான் அங்க இன்னைக்கும் கோலோசிக்கின்றார்கள். தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் அதுதான் நிலைமை. அப்ப இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் இளைஞர்களுக்காக வேலை கேட்டு, அது குறிப்பாக சமீபத்தில் நடந்த போராட்டம், மதுரை மாவட்டம் மேலூர் வட்டத்திலே டங்ஷனுக்கு அந்த திட்டத்துக்கு எதிராக 3 நாட்கள் நடைபெற்ற அந்த நடைமன்றத்தில் நானும் கலந்துகிட்டேன். அப்படி ஒரு போராட்டத்தை இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் நடத்தினார்கள். 2 நாட்களுக்கு முன்பு தமிழ்நாட்டில் தொடர்ந்து பாலியல் குற்றச்சாட்டு பெண்களுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்றது, பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடந்து கொண்டிருக்கின்றது. தமிழ்நாடு சட்டமன்றத்தை CPM-ஓட ஒரு மகளிர் அமைப்பா இருக்கக்கூடிய, மாதர் அமைப்பா இருக்கக்கூடிய அனைத்து இந்திய ஜனநாயக மாதர் சங்கம் இன்றைக்கு சட்டமன்றத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினார்கள். தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பெண்களுக்கு எதிராக, வன்கொடுமைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதுபோக தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, தமிழ்நாட்டில் தலித் அமைப்புகள் கூட இன்றைக்கு ஒடுக்கப்பட்ட மக்களின் மீது நடத்தக்கூடிய தாக்குதலுக்கு போராடாமல் இருக்க பொழுது, கம்யூனிஸ்டோட ஒரு அமைப்பாக்கக்கூடிய தீண்டாமை ஒழிப்பு முன்னணி தான் இன்றைக்கும் களத்தில் இறங்கி தீண்டாமை சுவர்களை, சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றார்கள். அதுபோக அரசு ஊழியருக்கு என்ன செய்தார்கள் என்று சொன்னார்கள். தமிழ்நாடு கவர்மெண்ட் எம்ப்ளாய் அசோசியேஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு, அது துணை அமைப்பு தான். இன்றைக்கும் தமிழ்நாட்டில் ஜாக்டோ ஜியோவை ஒருங்கிணைச்சு நடத்தக்கூடிய அமைப்பு, அந்த அமைப்பு தான் இன்றைக்கு அங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் பிரச்சனைகளை தொடர்ந்து தலையிட்டு அந்த அரசு ஊழியர்களுக்காக பழைய ஓய்வு திட்டத்தை அமல்படுத்தும் என்று சொல்லி தொடர்ந்து போராடக்கூடிய அமைப்பு. பொதுவாக இடதுசாரி சட்டமன்ற உறுப்பினர் தொடர்ந்து தமிழ்நாடு சட்டமன்றத்திலே இன்றைக்கு தொழிலாளிகளுக்காக பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அதுபோக பல்வேறு அமைப்புகள் தான் பண்பாட்டு ரீதியாக இன்றைக்கு தமிழ்நாடு மக்களை ஒரு அரசியல் படுத்த வேண்டிய நோக்கத்திலே தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தா கலைஞர் சங்கம் தான் இன்னைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கு. கலைஞர் வருஷம் நடத்தக்கூடிய அமைப்பு.
அப்ப ரயில்வேயில் சமீபத்தில் டிஆர்இ என்று சொல்லக்கூடிய சிஐடியுடைய ஒரு அபிடவ் அமைப்பு, அந்த அமைப்பு தான் தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கின்றார்கள். ரயில்வே தொழிற்சங்க அங்கீகார தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் இல்ல, இந்தியா முழுவதும் சிஐடியில மட்டும் 200-300க்கும் மேற்பட்ட துணை அமைப்புகள் இருக்கு. நேரடியாக ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியோ ஒரு பிரச்சனைகளை தலையிடக்கூடாது. கட்சியினுடைய சட்ட விதி இதெல்லாம் சீமானுக்கு தெரிய போவது கிடையாது. ஏனென்றால் அதனுடைய துணைமைப்புகள் விவசாயிகள் பாதிக்கப்பட்டால் விவசாய சங்கங்கள் தான் போராட வேண்டும். அதனுடைய துணைமைப்பு அதுபோக தொழிற்சங்கம் எதற்கென்றால் தொழிலாளர் பாதிக்கப்படும் போது அந்த அமைப்புகள் தான் போராடும். மாணவர்கள் பாதிக்கப்படும் போது நேரடியாக கட்சி ஈடுபடாது. இளைஞர்கள் பாதிக்கப்படும் போது நேரடியாக கட்சி இதெல்லாம் வழிநடத்தக்கூடிய, இதுக்கு ஆலோசனை சொல்லி வழிகாட்டக்கூடிய அமைப்பாக இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாட்டில் இருக்குது என்றால் இதெல்லாம் சீமானுக்கு தெரிய போவது கிடையாது. ஏன்னா வரலாறு தெரியாம இருக்கக்கூடாது. கம்யூனிஸ்ட் கட்சி எங்க தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி இதுவரைக்கும் நடத்திய போராட்டம், வென்றெடுத்த போராட்டம். சமீபத்தில் சட்டமன்றத்தில் 86 பட்டாக்கள் வழங்கப்பட்டிருக்குன்னா, சமீபத்தில் 3 மாதத்துக்கு முன்பு லட்சக்கணக்கான மக்களை தமிழ்நாடு முழுவதும் திரட்டி மிகப்பெரிய போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தின விளைவாக சட்டமன்றத்தில் 86 பட்டா என்பது இன்னைக்கு பட்டா இல்லாத பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது என்றால் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போராட்டம். தமிழ்நாட்டில் மதுரையில் மட்டும் 20,000 பொதுமக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பின்னாடி அணிதிரண்டதை இந்த நாடே பார்த்தது. ஒவ்வொரு அடிப்படை பிரச்சனைக்காகவும் தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சென்னையில மிகப்பெரிய போராட்டம், அதுபோக எல்லா பகுதியிலையும் இன்னைக்கு தொழிலாளர்களுக்காக ஆதரவாக, தொழிலாளர்களுக்காக இவர் என்ன போராடிக்கணும்னு கேட்கிறாரு. இவர் என்ன செஞ்சிருக்காரு? நாம் தமிழர் கட்சி ஏன்னாச்சும் ஒரு இடத்துல விஷயமான் போய் ஒரு இடத்துல எங்கேயோ ஒரு கூட்டம் பொதுமக்கள் தானா போறான்னா போய் உட்காந்து பேசிட்டு வருவார். தமிழ்நாடு முழுவதும் ஒரு சேலஞ்ச் விட்டு சொல்றேன், தமிழ்நாடு முழுவதும் நாம் தமிழர் கட்சி பொதுமக்களை திரட்டி கோரிக்கையை வென்றெடுத்த ஒரு போராட்டத்தை சீமான் அவர்களை காமிக்க முடியுமா? சொல்லுங்க. இவரெல்லாம் பேசுறதுக்கு, கம்யூனிஸ்டுகளை பேசுறதுக்கு இந்த நாட்டில் எந்த அரசியல் எவனுக்கும் யோக்கியதும் கிடையாது என்பதை நேரத்தில் சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கு. வேணும்னா இங்க நாம் தமிழ் கட்சியில ஒரு தைரியமான ஆட்கள் இருந்தீங்கன்னா நேரடியா ஒரு மேடை போடுங்க, நேரடியா விவாதிப்போம். நீங்க என்ன செய்திருக்கீங்க, நாங்க என்ன செய்திருக்கோன்றத விவாதிச்சு பார்ப்போம். விவாதிக்கிறதுல நீ வெற்றி பெற்றீங்கன்னா நாங்க பார்த்துக்குவோம். சும்மா வாய்ச்சூடால் உங்களை மாதிரி வாய்ச்சூடால் பேச கிடையாது. இன்றைக்கு களத்துல இறங்கி போராடி உயிரை நீத்தவர்கள் இன்றைக்கும் கம்யூனிஸ்டுகள். ஏன்னா சும்மா வாய்ச்சூடால பேசிக்கக்கூடிய ஆள்கள்லாம் கம்யூனிஸ்டுகள் கிடையாது. சீமான் அவர்கள் நான் வாயை அடக்கி பேச வேண்டும், மற்ற கட்சி போல கம்யூனிஸ்ட் அமைப்புகள் கிடையாது. எதுக்கும் துணிதவர்கள், தியாகத்தோடு இருக்கக்கூடிய கட்சி. இன்றைக்கும் உங்களை போன்ற திறன்நிதி வாங்கி கட்சி நடத்தக்கூடியவர்கள் கிடையாது. இன்றைக்கும் மக்களிடம் நிதியை பெற்று கார்பரேட் இந்தியாவிலே கார்பரேட் நிதி வாங்காத ஒரே அரசியல் எலக்ட்ரோ பாண்ட் மூலம் அந்த காசை வாங்காத ஒரே அரசியல் கட்சி அப்படின்னா அது கம்யூனிஸ்டுகள் அமைப்பு தான். தயவு செய்து நீங்கள் வாயை அடக்கி பேச வேண்டும், இல்லைனால் நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டியிருக்கும் என்பதை சொல்லி எச்சரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். ஒரு ஆளுமே 145 கட்சி பெண்கள், பாஜக பெண்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. கேசவ விநாயகம் அந்த ஆளு RSS காரன் ஒருத்தனால 142 பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இவங்க பேசுறாங்க பேச்சு. அப்புறம் ஒருத்தன் பூஜை ரூம்ல உட்காந்துட்டு என்னமோ பண்ணிட்டு இருந்தானே. இந்த கும்பல்லாம் பாலியல் சுருண்டலை பத்தி பேசலாமா? இந்தியா முழுதும் பாலியல் சுருண்டலை பக்காவா பண்ணிட்டு இருக்கிற கேடுகட்ட ஒரு கட்சி இந்த கும்பல்.